நாமக்கல். ஆமாம் சார், நாமக்கல். மனோகரன் 19/8/94 நாமக்கல். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் கூட ஏதாவது உங்களுடைய ஐடியாஸ் ஏதாவது கொடுக்கலாம். இப்போ நான் தான் இப்போ ஜானகிராமன் சாருக்கு நான் சொன்னேன், அது சரின்னு எனக்கு தெரிஞ்ச கருத்து தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஐ மே பி ராங் ஆல்சோ, அதுவும் மிஸ்டேக் வரலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஜோதிடர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், நல்லா இருக்கும் என்ன கேட்டால். பத்தொம்பது 8/94 8:45. தெரிஞ்சுங்களா சார்? தெரிஞ்சுங்களா? ரைட். ஓகே. 19/8/1994 இரவு 8:45 நாமக்கல்ல பிறந்திருக்காரு. மீன லக்னம், சரியா? மீன லக்னம், திருவோண நட்சத்திரம். சரி சார். இப்போ 94 பிறந்த தம்பிக்கு இப்போ ராகு தசை, சூரிய புத்தி ஓடிட்டு இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ ராகு வந்து 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டமாதிபதி தசை மாதிரி ஓடும். ஆனாலும் அஷ்டமாதிபதி தோஷமெல்லாம் இருக்காது. ராகுக்குரிய சுகஸ்தானம் வந்து நல்லா தான் இருக்குது, சுக சௌகரியங்களை கொடுக்கும், கண்டிப்பாக லக்ஸூரியஸ் லைஃப்பை கொடுத்துரும், நிச்சயமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன பாயிண்ட்ஸ் வேணும் சார் உங்களுக்கு, சொல்லுங்கள். இவருக்கு திருமணம் எப்போ நடக்கும்? இப்போ பாருங்கள், ராகு இப்போ இது வந்து ரொம்ப லேட்டு. எப்பவுமே வந்து 25 வயசுக்குள்ளே நடந்தால் தான் கரெக்டான ஜாதகம்னு அர்த்தம். 27 வயசுக்குள்ளே நடந்தால் கொஞ்சம் தோஷம் உள்ள ஜாதகம்னு அர்த்தம். 29க்குள்ளே நடந்தால் பாதி தோஷம் உள்ள ஜாதகம்னு அர்த்தம். 30க்கு மேலே போச்சுன்னா முக்கா தோஷம் உள்ள ஜாதகம்னு அர்த்தம், கரெக்டுங்களா? அப்போ வந்து முக்கா பங்கு தோஷம் உள்ள ஜாதகம்னு இது முடிவு பண்ண வேண்டியதுதான் நீங்கள். அப்போது ஆஃப்டர் மேரேஜோ பிஃபோர் மேரேஜோ கூட லைஃப்பில் வந்து டிஸ்டர்பன்சஸ், மேரிட்டல் டிஸ்டர்பன்சஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணாதான் இதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணாதான் நம்ம வந்து மனசை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். சூப்பராகுது, எல்லாமே சூப்பராகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லைஃப் வந்து சூப்பர் இல்லைன்னு வரும்போது அந்த டிஸ்டர்பன்ஸஸை கொடுத்துரும். கண்டிப்பாக பார்த்துங்க சார். இப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்காரு, 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. கலத்தர தோஷம், கடுமையான கலத்தர தோஷம்னு கண்டிப்பாக முடிவாகுது, ரைட்டுங்களா? சரி. சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல நீச்ச சுக்கிரன். சுக்கிரன் வந்து 7ல் இருப்பதே காரக பாவனாஸ்தின்னு அர்த்தம். அதுவே ஒரு தோஷம். அதில் வேற நீச்ச சுக்கிரனாக இருக்கிறார், அது முன்ன 2 படுத தோஷத்தை கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருப்பது வந்து மனைவி இருந்தாலும் சமயத்துக்கு உதவ மாட்டான்னு அர்த்தம். மனைவி இருப்பால், ஆனால் சமயத்துக்கு உதவ மாட்டான். ஏன்னா அது வந்து கன்ஃபார்ம் பண்ணது இந்த பையன் ஜாதகத்துல 2ல் கேது 12ல் சனி. அப்போ 12ல் இருக்கிற சனி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், தனது 3வது பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்குது, குடும்பஸ்தானம். அப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்குது, பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. அப்போ குடும்பத்தையும் பாக்கியத்தையும் பார்க்கும்போது அப்போ வந்து பாக்கியம் வந்து கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக குறையுதுன்னு அர்த்தம். லக்னாதிபதி ஹிம்செல்ஃப் சீட்டட் இன் த 8th பிளேஸ். அவரே வந்து மறைஞ்சு போயிட்டார், லக்னாதிபதியே மறைஞ்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் ராகுவோட சேர்ந்து சண்டால தோஷத்தை வேற பெறுகிறார். அப்போ இன்னும் மோசமாகுது. அப்போ வந்து பார்க்குற இடமெல்லாம் இவருக்கு கெட்ட பேர் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும். முக்கியமாக வந்து தொழில் ஸ்தானம் பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானம் வந்து 10ஆம் இடத்தினுடைய அதிபதி 8ல் மறைகிறார். அப்போ இவருடைய தொழில் வந்து கண்டிப்பா நல்ல தொழிலா தான் இருக்கும், ஆனா மக்களுக்கு வந்து அவ்வளவு சிறப்பான தொழில தெரிப்படாது.
தெரியாது. கேக்குறேன். சொல்லுங்க. இப்போ லக்னாதிபதி 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பாக்குறாரே, அது சனியை நல்லிஃபை பண்ண மாட்டாரா சார் குரு? நல்லிஃபை பண்ணுவாரு. அதனால தான் பேசிஃபை பண்ணி வீட்டுல குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்கி அதை சாஃப்டா ஆக்கிடுவார். அப்போ கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாரு. பேட்ச் ஒர்க், அதாவது ரோடு வந்து தார் ரோட்ல ஓட்டையா இருக்கு. அந்த ஓட்டையை வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க. பாத்துக்கிறீங்களா புது ரோடு போடுறதுக்கு முன்னாடி? இல்ல, குடும்பஸ்தானத்தை குரு பாக்குறதுனால ஓரளவுக்கு தள்ளிட்டு போகுமான்னு. கண்டிப்பா தள்ளிட்டு போகும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நிச்சயமா குரு பார்வை கோடி புண்ணியம். அதனால கண்டிப்பா குரு வந்து 2ஆம் வீட்டை அமைதியா ஓட்டி போவார். ஆனா குடும்பத்துக்குள்ள வெறுப்பு சலிப்பு கண்டிப்பாக இருக்கும் பையனுக்கு. ஆனா பிரிவினை எதுவும் இருக்காது இல்லைங்களா? பிரிவினை இருக்காது. நான் தான் சொன்னேன், எடுத்த உடனே ஒரு வார்த்தை சொன்னேன், பொண்டாட்டி இருப்பா, ஆனா சமயத்துக்கு உதவ மாட்டான். கூட்டத்துக்கு கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்க மாட்டாங்க? சமயத்துக்கு உதவ மாட்டான். அப்போ இதுதான் பொண்டாட்டி. நன்றி சார், நன்றி. ஆமா, ரைட் சார். அடுத்தபடியா வந்து அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா 6க்குரியவன் 11ங்கிறார். அவர் பரவாயில்ல, ஒன்றும் 5க்குரியவர் 11ங்கிறார். அவரால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்திரனால. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. அவர் வந்து தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நிச்சயமா வீடு வசதி உண்டு இந்த பையனுக்கு. கலத்திரஸ்தானத்தையும் பாக்குறாரு சார் செவ்வாய். கலத்திரஸ்தானத்தை பார்த்ததுனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும். அடுத்தபடியா இதனால வந்து ஒரு நீச்ச உறவு ஏற்படும். கண்டிப்பா ஒரு நீச்ச உறவோட தொடர்பு ஏற்படும் வாழ்க்கையில. அது வந்து இலைமறை காய்மறையாக இருக்கும், வெளிப்படையாக தெரியாது. இவ்வளவும் நடக்கும். கலத்திரஸ்தானாதிபதி 6ல போய் மறைகிறாருல சார், அதுவும் மைனஸ் தான். அது மைனஸ் தான். அதாவது 8க்குரியவன் 7ல இருக்க, 7க்குரியவன் 6ல இருக்க. அப்போ அதான் எல்லாமே இருக்கும், போகாது. ஏன்னா எல்லாமே இருக்கும், ஆனா சமயத்துக்கு உதவாது. திருமணம் இப்போ அப்போ வந்து இவர் அப்ராட்ல தான் இப்போ இருக்காரு. அவரு இப்போ அப்ராட்ல இருக்காரு. அப்ராட்ல இருந்தாருன்னா சந்தோஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஜாதகம், மோசமான ஜாதகம்லாம் அப்ராடு போச்சுன்னா சூப்பரான ஜாதகமா மாறிடும். நம்ம ஊர் தோஷம் உள்ள ஜாதகம்லாம் அப்ராட்ல சூப்பர் ஜாதகமா மாறும். சூப்பர் தோஷம் இல்லாத ஜாதகம் அப்ராடு போச்சுன்னா திரும்பி வந்துடும், அங்க ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கு. அதனால இது வந்து அங்க அப்ராட்ல இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஜாலியா இருக்கும். இப்ப ஒரு கல்யாணம் எப்ப சார் ஒரு அளவு கூடுன்ற நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன்? இப்ப வந்து கல்யாணம் கூடும்னா பாத்தீங்கன்னா இப்ப வந்து செவ்வாய் புத்தியில தான் கூடும். ஏன்னா இப்ப சூரிய புத்தி ஓடிங்குது, அடுத்து சந்திர புத்தி ஓடும், அப்புறம் செவ்வாய் புத்தியில தான் ஓடும். செவ்வாய் புத்தியில தான் உங்களுக்கு கல்யாணம் சேரும். அப்ப நம்ம செவ்வாய் ராகு தசையில செவ்வாய் புத்தி நம்ம ஒரு திருமணத்தை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புல நம்ம ஒரு ரூல். ஆமா, பாதிக்கும் தான். இருந்தாலும் இவருக்கு குடும்ப ஸ்தானாதிபதியே அவரு தான். அதனால குடும்பத்தை சேற்ற வைக்கக்கூடியவர் அவரு தான். இப்ப ராகுல வந்து சூரியன் ஒர்க் அவுட் ஆகாது, ராகுல சந்திரன் ஒர்க் அவுட் ஆகாது, செவ்வாய் தான் ஒர்க் அவுட் ஆகும். அதனால இவருக்கு வந்து செவ்வாயில தான் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னே சொல்லுவாரு. ஒரு சின்ன டவுட் கேட்கலாங்களா? கேளுங்க சார். இந்த மாதிரி சமயத்துல கணவன் மனைவி வெவ்வேறு நாட்டுல இருந்தாக்கா குடும்பம் இன்னும் சாஃப்டா தள்ளிட்டு போகும் இல்லைங்களா சார்? சார் உள்ளூர்லயே இருந்துட்டு அவங்க நைட் டியூட்டி, இவங்க டே டியூட்டியா இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இருக்காது. இல்ல, இப்ப அவர் வெளிநாட்டுல அவர் இருக்காருன்னு சொல்லும் போது மனைவி இந்தியாலே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வராம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? மனஸ்தாபம் வராது, ஆனா சந்தோஷம் இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா. கல்யாணம் எதுக்கு பண்ற மாதிரி அர்த்தம் இல்ல, உண்மைதான். ஏதாவது ஒரு காரணமா இயற்கையா அந்த மாதிரி வேலை நிமித்தமாக அவங்க பிரிவினையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்குதான் சார், அதுக்கு தான் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இருக்காது. அது இல்லாம வந்து சிலர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் வந்து டூரிங் ஜாபா இருப்பாங்க, ஒரு மாசம் ஃபுல்லா டூர் போயிட்டு வருவாங்க, அப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது மாதிரி, அதாவது அந்யோன்யம் குறைவா தெரியணும். அது மாதிரி வெளியே போய் வந்தாங்கன்னா அந்யோன்யம் அதிகமா இருக்கும். அந்யோன்யம் அதிகமாயிடும். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஆப்சன்ஸ்ல தான் ஒரு சந்தோஷமே கிடைக்கும். ஆமா, ஆப்சன்ஸ் இல்லைன்னா வந்து இதுவாயிடும். ஆனா பையன் வந்து இப்பவே வந்து பாதி சாமியாரா இருப்பான். இப்பவே கேது சனி கேது குரு காம்பினேஷன் பாருங்க,
ஆமா சார். சனி கேது குரு காம்பினேஷன். அதனால பாதி சாமியார் தான் ஆயிடுவான். கண்டிப்பா. எனக்கு இப்பவே வேணாப்பா, என்னை விட்டுருங்கப்பா, நான் பாட்டு நான் தாடி வச்சுன்னு அப்படியே இருக்கிறேன்னு. ம். என்ன? ஆனா 7ல சுக்கிரன் இருக்கும்போது அப்படி இருக்க விடுவாரா சார்? பல பெண்கள் வந்து சிரிக்கும், தூரம் நின்று சிரிச்சிட்டு போயிடும், கிட்ட வந்து இடிக்காது. சூப்பர் சூப்பர் சார். ஆனா எல்லா பொண்ணும் சிரிக்கும், சிரிக்காம இருக்காது. இவர் வந்து எந்த பொண்ணும் இவர் ஏற எடுத்து பார்க்க மாட்டாரு. ம். இவரே வந்து ஞானி மாதிரி சித்தாந்தி மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு. மூட்டு வேலையை பார்த்துட்டு மேலதான் பார்ப்பாரு, கீழே பார்க்க மாட்டாரு. கண்ணு மேலதான் பார்க்கும். சந்திரன் சாரம் தானே சார் வாங்கியிருக்காரு. அவர் லக்ன ஒரு யோகாதிபதி சாரம் தானே வாங்கியிருக்காரு சுக்கிரன். சந்திரனோட ஒண்ணும், அதாவது சந்திரன்ல சாரம் தான் இருக்காரு, சம்வாட் பரவாயில்ல. சுக்கிரன் மோசம்னா நான் சொல்லல, மனைவியும் மோசமான மனைவி கிடையாது. ஆனா அந்த மனைவியால இவனுக்கு வந்து தண்ணி மொண்டு குடிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. ரெண்டாவது இப்ப இதுல சூரியனும் சுக்கிரன் பாகை ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா தெரியுதுல்ல சார் இதுல? அந்த பாகை இது பரவாயில்ல, அதாவது பரவாயில்ல. இது வந்து சூரியன் வந்து 2 டிகிரில இருக்கிறாரு, சுக்கிரன் 18 டிகிரில இருக்காரு. ஸோ அதனால நடுவில் பார்த்தீங்கன்னா 46 டிகிரி, 46 டிகிரி இருக்கு. அதான் லேட் மேரேஜ். இப்போ இது மாதிரி என்ன ஆகும், இதனால என்ன ஆகும்னா, அதான் நான் சொல்றேனே, அந்த ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ கூட வீக்கா இருக்கும். சுக்கிலம் வந்து பலமா இருக்காது. இப்ப அவங்களுக்கு ஒரு அலைன்ஸ் பாக்குறாங்கன்னா இதே மாதிரி ஒரு காம்பினேஷன் உள்ள ஒரு சூரியன் சுக்கிரன் உள்ள இந்த மாதிரி தான் பார்க்கணுமா, இல்ல வேற மாதிரி? இல்ல இதெல்லாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால மேட்ச் பண்ண முடியாது. 7, 8ல ராகு கேது இருக்கிற பொண்ணா பார்த்து கட்டி விட்டுருங்க, அவ்வளவுதான். 7, 8ல ராகு இருக்கிற மாதிரி. ஆமா, 7, 8ல ராகு கேது இருக்கிற மாதிரி. இவரு இடம் வாங்குவாரா சார்? ஏதாச்சும் இடம் வாங்கி? கண்டிப்பா வாங்குவாரு. குரு தான் 4ஆம் வீட்டை பார்த்துனே இருக்கிறாரு. 1க்கு 2 வீடு கட்டுவாரு. அதுவும் பாக்யஸ்தானம் 9ஆம் பார்வையா பாக்குறாரு. 2 வீடு கட்டுவாரு. 2 வீடு கண்டிப்பா கட்டுவாரு. ஆமா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்ப 4ல செவ்வாய் இருக்கிறவங்க சொந்த வீட்டுல இருக்க முடியாத ஒரு அமைப்புன்ற ஒரு டாபிக் வருது சார். அதாவது இவர் இப்போ வந்து நான் சொல்ற மாதிரி ஒரு குடும்பஸ்தானமே இவருக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊர்ல வசிக்கவே முடியாது. ஏன்னா ராகு வந்து தசை போய் 27 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் குரு தசை வருது. குருவும் ராகுவோட சேர்ந்துதான் உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? ராகுவோட சேர்ந்து இருக்காரு, ராகுவோட சாரத்துல வேற இருக்காரு. அதனால குரு தசையும் இவர் வெளியூர்லதான் இருப்பாரு. 8ல இருந்து தசை நடத்துவாரு. ஆமா, சனி தசையில வருவாரா அப்படின்னு கேட்டா அதுலயும் வரமாட்டாரு. அப்ப வாழ்நாள் முழுக்க அவர் அங்கதான் இருப்பாரு. மறுபடியும் ரிட்டர்ன் ஆவாரானா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே ஆனாலும் கண்டிப்பா உங்க இன் அண்ட் அரௌண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கிடையாது. ஓகே சார். அவ்வளவுதான். ஓகே சார். வேற என்ன பாயிண்ட் சார்? வேற ஒண்ணும் இல்ல. சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.